சுப்பிரமணிய பாரதி கவிஞர் மற்றும் தேசியவாதி. ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியான செய்தி பத்திரிகைகளின் வளர்ச்சி தமிழகத்தில் சுதேசி இயக்கத்திற்கு துணை நின்றது. செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாதி செய்திகளை விருதுபட பார்வையாளர்களிடையே பரப்புரை செய்த தலைவர்களுள் முதன்மையானவர் ஜி. சுப்பிரமணியம் எனப்படும் பாரதி. அவர் வேறு 5 நபர்களுடன் இணைந்து த இந்து மற்றும் சுதேசமித்திரன் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எனும் பத்திரிகைகளை நிறுவினார். 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். சுதேசமித்திரன் தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து, குறிப்பாக வ.உ.சி. தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றிய விரிவான செய்திகளை வெளியிட்டது. இந்திய தேசியவாதம் ஒரு புதிய வழிகாட்டுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலப்பகுதியில் 1904 சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். பாரதி சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழின் ஆசிரியராகவும் அவர் பணியாற்றினார். அது பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகையாகும். இரு நிகழ்வுகள் சுப்பிரமணிய பாரதியின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின. அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதிதாவை அவர் 1905 சந்தித்தார். குருமணி ஆசிரியர் என அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்பெண்மணி அவரின் தேசியவாத சிந்தனைகளுக்கு மிகவும் ஊக்கமளித்தார். ஆங்கிலேயர் ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்த காங்கிரசிற்குள் நிலவிய கருத்து குழப்பம் பாரதியின் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மிதவாத தேசியவாதிகளை யாசிப்பவர்கள் என தீவிர தேசியவாதிகள் ஏளனம் செய்தனர். ஆங்கிலேயரை எவ்வாறு எதிர்ப்பது என்ற புதிய அணுகுமுறையில் தேசியவாத கருத்துக்கள் பாரதியாருக்கு ஏற்புடையதாக இருந்தது. எடுத்துக்காட்டாக காங்கிரசின் சூரத் மாநாட்டிற்கு 1970 பின்னர் திலகர் மீது அவர் கொண்டிருந்த ஆர்வமும் பற்றும் மேலும் பெருகியது. திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை பாரதி தமிழில் மொழியாக்கம் செய்தார். மேலும் 1907 சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து என்னும் சிறு புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். பாரதி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. Subscribe for more videos. Thank you.